பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 22 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர். ஆம், இங்கு பார்க்கிறோம் கர்த்தர் என் கன்மலையும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மாதத்திலே தினந்தோறும் ஒரு கன்மலையை குறித்து பார்த்து வந்தோம். அதன்படி இன்றைக்கு பார்க்கிற இந்த கன்மலை தான் கடைசி கன்மலையாய் இருக்கிறது. நாளைக்கு மற்ற நன்றி துதிபலியாய் இருக்கும். அந்தபடி இந்த கடைசி கன்மலையை குறித்து ஆண்டவரே நல்ல ஒரு கன்மலையை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நான் காலையில் எழும்பி ஸ்தோத்தரித்து தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கையில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த இரட்டப்படை வார்த்தை. இரட்டப்பட வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இதனுடைய தலையங்கத்தை பாருங்க. அந்த புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனம். இப்படி எல்லாமே 2 வரக்கூடியது. அப்போ இந்த இந்த அருமையான கடைசி கன்மலையை பார்க்கிறோம். இந்த கன்மலை எப்படிப்பட்ட கன்மலை? அந்த 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ கர்த்தர் என் கன்மலையும் என்று ஏன் அங்கு சொல்ல வேண்டும்? கர்த்தர் தான் கன்மலை என்று சொல்லி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தெரியும். ஆனாலும் அந்த தேவ மனுஷன் சொல்லும் போது கர்த்தர் என் கன்மலை என்று கர்த்தரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் அந்த நாட்களிலே பலவிதமான கன்மலைகள் இருந்தது. உயர்ந்த கன்மலை இருந்தது, சிகரங்கள் உள்ள கன்மலை இருந்தது, அடைக்கலமான கன்மலை இருந்தது, கோட்டையான கன்மலை இருந்தது, துருகமான கன்மலை இருந்தது, பலி செலுத்தக்கூடிய கன்மலைகள் இருந்தது, வயல்வெளி உள்ள உயரமான கன்மலைக்கு மேல் வயல்வெளி உள்ள கன்மலை இருந்தது. வனாந்தரத்திலே கன்மலை இருந்தது, தேசத்துக்கு உள்ளே கன்மலை இருந்தது, பட்டணங்களுக்குள்ளே கன்மலை இருந்தது, குன்றுகளை போன்ற கன்மலை இருந்தது, வெண்மையாய் காணப்படுகிற வெண்ணிற கன்மலை இருந்தது, செழிப்பான கன்மலை இருந்தது, வறட்சியான கன்மலை இருந்தது, செடிகள் கொடிகள் ஜீவராசிகள் இல்லாத வறண்டதுமான கன்மலை இருந்தது, உடையத்தக்கதும் நொறுங்கி போகத்தக்கதான கன்மலை இருந்தது, மனிதர்கள் தேவனை போல் பேசப்படுகிற கன்மலை இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்க்கத்தக்கதான உயரமான கன்மலை இருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கென்று விசேஷித்த கன்மலை இருந்தது, ஆராதனை வீரர்களுக்கென்று சில விசேஷித்த கன்மலை இருந்தது, பாகால் தீர்க்கதரிசிகளுக்காகவும் கன்மலை இருந்தது, விக்கிரக ஆராதனைகளுக்காகவும் பல தேவிகள் என்கிற பெண் தேவதைகளுக்காகவும் சில கன்மலை இருந்தது, நாச மலை என்கிற கன்மலை இருந்தது, மகிமையின் கன்மலை என்கிற கன்மலை இருந்தது, ஒளிவ மலை என்கிற கன்மலை இருந்தது, தேவனுடைய பர்வதம் என்கிற பரலோக ராஜ்யத்தின் கன்மலை இருந்தது. இப்படி கன்மலையிலேயே நாம் இந்த மாதத்தில் பார்த்த கன்மலைகள் அல்லாமல் இப்போ நான் சொன்ன இத்தனை விதமான கன்மலைகளும் அந்த நாட்களிலே இருந்தது. இவ்வளவு விதவிதமான வித்தியாசமான பலதரப்பட்ட கன்மலைகள் இருந்ததுனாலதான் இந்த அருமையான தேவ மனுஷன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, என்னுடைய கன்மலை என்ன கன்மலை என்று சொன்னால் அது கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லுகிறார். கர்த்தர் கன்மலை. இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? தாவீது
தனக்கு ஒரு கண்மலை வேண்டும் என்று பார்க்கும்போது அவன் பாறையினால் செய்யப்பட்ட கண்மலையை விரும்பவில்லை, கற்களினால் உண்டான கண்மலையை விரும்பவில்லை. எல்லா பகுதிகளில் காணப்படுகிற மலைகள் போன்ற கண்மலையை விரும்பவில்லை. அப்போது தாவீது எந்த கண்மலையை தான் விரும்பினார் என்று சொன்னால், கர்த்தரையே கண்மலையை போல பார்த்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இதுதான் தாவீது என்கிற மனுஷனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாம் ஆண்டவர் என்று சொன்னா அவர் ஆண்டவராக மட்டும்தான் பார்க்கிறோம், அப்படிதான் பார்க்க தெரியும். வழக்கத்துல சொல்லணும்னா தெய்வமா பார்ப்போம். உலகத்தாரை குறித்து சொல்லணும்னா நாம் கடவுளாய் பார்ப்போம். ஐயோ அவர் ஆண்டவர், ஆளுகிறவர், ஐயோ அவர் தெய்வம், பயத்துக்குரியவர், ஐயோ அவர் கடவுள், கடந்து போகிறவர். இப்படிதான் நம்ம பார்த்து அவருக்கும் நமக்கும் ஒரு நீண்ட இடைவெளியை வைத்துக் கொள்கிறோம். ஆனா தாவீது அப்படி அல்ல, கர்த்தரை கண்மலையாகவே பார்க்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றான், நான் வந்தடையத்தக்கதான கண்மலையே என்று சொல்லுங்க, என்னுடைய கோட்டையாகிய கண்மலையே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை பார்க்கும்போது அவர் முழு உலகத்தின் யெகோவா, யாவே, ரஃபா இப்படிலாம் இருந்தாலும் இவன் என்ன பண்றான், எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். ஒரு பக்கம் சவுல் தெல்லு பூச்சியை போல என்னை துரத்துகிறான், மறுபக்கம் சில ஸ்திரீகள் என்னை குறித்து பாடல் பாடி வினையை வளர்த்து விட்டார்கள். இன்னொரு பக்கத்துல நான் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்படி பல பிரச்சனைக்கு மத்தியில நான் இருக்கிறேன். ஒரு 400 பேர் எந்த நேரமும் என் கூட இருக்கிறாங்க. அந்த 400 பேருக்கும் விதவிதமா சாப்பாடு கொடுக்கணும். அந்த 400 பேர் படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு இடம் பார்க்கணும். அந்த 400 பேரு யாரும் செத்து போகாம அவங்க உயிரை நான் காப்பாற்றணும். இப்படி எனக்கு பல பொறுப்புகளும் இருக்கு. எனக்கு பாதுகாப்பும் தேவையா இருக்கிறது, எனக்கு பொறுப்புகளும் இருக்கிறது. அப்ப இதெல்லாத்துக்கும் பார்க்கணும்னா என்னுடைய ஆண்டவரை தூரத்தில் இருக்கிற ஆண்டவராய் நான் பார்க்க விரும்பவில்லை. ஏதோ எல்லாரும் நமஸ்கரிக்கத்தக்க ஒரு தெய்வமாய் நான் பார்க்க விரும்பவில்லை. மற்ற மார்க்கத்தார் சொல்லுகிறதை போல கடவுளாய் நான் வர்ணிக்க விரும்பவில்லை. அதற்கு பதில் நான் ஒன்று செய்வேன், என் கர்த்தர் என் கண்மலை என்று சொல்வேன். என் கர்த்தர் என் கண்மலை. இந்த கர்த்தர் என் கண்மலை என்பது எதை குறிக்கிறது? ஆதிகால தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். எதற்கு தகப்பன்மார் பிள்ளையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சுமந்துட்டு போனாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நான் பார்க்காததை, என்னால் பார்க்க முடியாததை என் தோல்ல உட்கார்ந்து என் பிள்ளைகள் பார்த்து கொள்ளட்டும். அவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கட்டும், அவங்களை நான் நடக்க வைக்க முடியாது, அவர்களால் வேகமாய் நடக்கவும் முடியாது. ஒன்று செய்வேன், என் பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டேன்னா, நான் போற வழியெல்லாம் சொத்துறேன். பிள்ளை மேல உட்காந்து எல்லாத்தையும் கவனிக்கும். என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கும். என் பிள்ளை நான் தூக்கிட்டு போறதை இந்த ஊரே பார்க்கும், உலகமே பார்க்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. இதுதான் இந்த கர்த்தர் என் கண்மலை என்பது. இந்த கண்மலையாகிய கர்த்தர் மீது, கர்த்தராகிய கண்மலை மீது தாவீது மேல ஏறிட்டார் அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற சத்துருக்கள் பார்ப்பாங்க, விரோதிகள் பார்ப்பாங்க, எதிரிகள் பார்ப்பாங்க, பகைஞர்கள் பார்ப்பாங்க, துரத்துறவங்க பார்ப்பாங்க, கொல்ல பார்க்கிறவங்க பார்ப்பாங்க, ஏளனமா பேசினவங்க பார்ப்பாங்க, தூற்ற பார்த்தவங்க பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தர் என் கண்மலை. எனக்கன்பான தேவ பிள்ளைகள,
ஒரு காரியத்தை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு நடக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். திரும்பவும் நான் சொல்றேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இன்றைக்கு திரளாயிருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு நடக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இதிலே அந்த 2வது கூட்டத்தோடு தான் நான் இருக்க விரும்புறேன். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய் மாத்திரம் அல்ல, தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாகவும் நான் இருக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், என் தேவன் நடக்கிற இடம் எல்லாமே ஆதி காலத்துல உயரமான இடமாயிருந்தது. ஒரு கர்த்தருடைய தூதன் வந்தால் அவன் சொத்திர மரத்தின் மேலே உட்கார்ந்து கொள்வான். ஒரு தேவ தூதன் வந்தால் மேடான இடத்திலே இருந்து கொள்ளுவான். ஓ யெகோவா என்னும் கர்த்தரே சில பரிசுத்தவான்களுக்கு இறங்கி வரும்போது அவர் ஆகாயத்திலே நிற்கிறவராய் காணப்பட்டார். ஓ இப்படி ஆண்டவர் நிற்கிறது, ஆண்டவர் வருகிறது, ஆண்டவர் காணப்பட்ட இடங்கள் எல்லாம் ஒரு காலத்துல உயரமான இடங்களாக மேலான இடங்களாக இருந்தது. அப்ப எனக்கு என்ன ஆசை? ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டியது நல்லது. ஆனா அந்த பயந்து நடக்கிறதை விட ஆண்டவரோடு நடப்பேன் என்று சொன்னால் அந்த உயரமான இடங்களை அடைய முடியும், உயர்ந்த அனுபவங்களுக்குள் போக முடியும். அந்த உயர்ந்த இடங்கள் என்பது எது? உயர்ந்த அனுபவம் என்பது எது? அந்த உயர்ந்த இடம் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்னும் வேதத்துக்கு மேலே நடப்பது. அதாவது வேதத்தோடு நடக்கிறது வேறு, வேதத்துக்கு மேலே நடப்பது வேறு. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது. அந்த ஆவியானவரோடு நடந்தோம் என்று சொன்னால் எல்லா நேரமும் அபிஷேகமும் எல்லா நேரமும் வெளிப்பாடுகளும் இருக்கும். ஓ கர்த்தரல, இதுதான் அந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். ஒரு நாள் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை இயேசு கூப்பிட்டார். வாருங்கள் நாம் ஒரு இடத்துக்கு போவோம். கடைசியில போய் பார்த்தா இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட இயேசு 4 பேர் எங்க போய் நிக்கிறாங்க பார்த்தா ஒலிவ மலைக்கு மேல போய் நிக்கிறாங்க. இயேசுவோடு நடக்கிற மனிதர்கள் இப்படி மலை போல உயர்ந்த இடத்திலே போவார்கள் என்பதற்கு வேதம் முழுவதும் ஆதாரம் கொட்டி கிடக்கிறது. இப்போ முதலாவது இந்த கர்த்தரோடு நடந்தது பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்ப அவங்க போனது எங்கே? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே அவர்கள் போய் ஒரு மறுரூப மலையிலே சேர்ந்தார்கள். அந்த மறுரூப மலைக்கு போனதுனால அங்க என்ன நடந்தது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ அந்த 5ஆம் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஓ இப்ப கவனிங்க, இந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம் எங்க கொண்டு போகுது? மலைக்கு மேலே கொண்டு போகிறது. அங்க மலைக்கு மேல போன என்ன வருது? முதலாவது நல்ல ஒரு ஒளி. ஏற்கனவே மலைக்கு மேலே வெளிச்சமா தான் இருக்குது. அது உலகம் முழுவதும் வீசுகிற சூரியனுடைய வெளிச்சம். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மிஞ்சின ஒரு ஒளி அந்த மலையிலே வருகிறது. ஒன்று. 2வது, அங்கு தேவனால் அனுப்பப்படுகிற, பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மேகம் வருகிறது. ஏற்கனவே தலைக்கு மேல பல லட்சம் பல லட்சம் மேகங்கள் கூட்டம் கூட்டமா போகுது, கூட்டம் கூட்டமாய் வருகிறது, கூட்டம் கூட்டமா நகருது, கூட்டம் கூட்டமா நிக்குது. இப்ப பல லட்சம் மேகங்கள் அங்க கூட்டம் கூட்டமா இருந்தாலும்
பெருநற்று மேகங்களை கடந்து இந்த மறுரூப மலைக்கு மேலே கர்த்தரோடு நடக்கிற தேவ மனிதர்கள் பார்க்கத்தக்கதாய் ஒரு தனிப்பட்ட மேகம், ஒரு விசேஷித்த மேகம் வருகிறது. அப்ப முதலாவது ஒளி வந்தது, இரண்டாவது மேகம் வந்தது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது என்ன வந்தது? நல்ல ஒரு நிழல் வந்தது. நிழல் அங்கே ஏற்கனவே ஒலிவ மலையிலே நல்ல சொல்கிறோம், ஒலிவ மரங்கள் உண்டு, பல தேவதாரு விருட்சங்கள் உண்டு, கனிதரின் விருட்சங்கள் உண்டு, அல்லது நிறைய பசுமையான பகுதிகள் அங்குண்டு. அதனால் கிடைக்கிற நிழல் ஏற்கனவே அங்க உண்டு. ஆனால் அந்த நிழல் அல்லாமல் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த நிழல் வந்தது. கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் இருந்தா, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில ஒளி வரும், இரண்டாவது அருமையான மேகம் வரும், மூன்றாவது அங்கு நிழல் வந்தது, அது ஒரு விசேஷித்த நிழல். நாலாவது என்ன நடந்தது? அங்குதான் கர்த்தர் பிதாவின் சத்தம் வந்தது. தேவதூதருடைய சத்தத்தை எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுல இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பல நாள் கேட்டுட்டாங்க, பல மாசங்கள் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. இப்போ இந்த 3 பேருக்கு தெரியாத ஒரு சத்தம் வருது. அதுதான் பிதாவின் சத்தம். இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ அந்த கர்த்தரோடு நடக்கிற, தேவனோடு நடக்கிற, ஆண்டவரோடு நடக்கிற இந்த 3 பேருக்கு என்ன நடக்கிறது? ஒன்று நல்ல ஒளி கிடைத்தது, இரண்டாவது நல்ல மேகம் வந்தது, மூன்றாவது அருமையான நிழல் வந்தது, நாலாவது பிதாவின் சத்தம் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன ஒரு அருமை பத்தியலாம், எவ்வளவு பெரிய சாக்கியம் பத்தியலாம். ஓ கர்த்தர் நல்லவன். அந்த நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல அந்த 3 பேருமே அப்படியே தன்னை இழந்து, அப்படியே தன்னை மறந்து வேறு ஒரு லோகத்துக்குள்ள போயிருப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். வேறு ஒரு லோகம், உலகம் கிடையாது, வேறு ஒரு லோகத்துக்குள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதா. அந்த வேறு ஒரு லோகத்துக்குள் கர்த்தர் நல்லவர் அவங்க போயிருக்கிறாங்கன்னா சோத்திரம், அவங்க அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? அப்படியே அடுத்த வார்த்தை சொல்லுது, சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இங்கு சொல்லப்படுகிற முகங்குப்புற விழுதல் என்பது சாஸ்தாங்கத்தை குறிக்கிறது. பயந்தார்கள் என்பது ஒரு தெய்வீக பயத்தை காண்பிக்கிறது. இப்ப கவனிக்கணும், முதலாவது 4 காரியம் இவர்களுடைய சரீரத்துக்கு வெளியே நடக்குது. என்னென்ன காரியம்? நம்பர் 1 ஒளி வருகிறது, நம்பர் 2 மேகம் வருகிறது, நம்பர் 3 நிழல் வருகிறது, நம்பர் 4 பிதாவின் சத்தம் கேட்கு. இது 4ம் அங்கு வெளிப்படையா எல்லாருக்கும் பொதுவா நடக்கிறது. இப்ப அதை விட்டுட்டு அடுத்தது இவங்களோட உடம்புக்குள்ள சில கிரியை நடக்குது. உடம்புக்குள்ளக்கு என்ன கிரியை நடக்குது? கர்த்தர் நல்லவே. அவங்க காது ஒரு மகிமைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொனியை கேட்கிற காதாய் மாறுது. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, சீசர்கள் அதை கேட்டு. இது நாள் வரைக்கும் இயேசு பேசுனதை போல அந்த பேச்சு இல்லை. தேவதூதர் வந்து பேசும்போது பேசுகிற பேச்சு இல்லை. வேதாகம் அறிஞர்கள், வேத பண்டிதர்கள், அங்க இருக்கிற மற்றவர்கள் பேசுகிற பேச்சு இது இல்லை. இது ஏதோ ஆண்டவருடைய சத்தம் போல இருக்குன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு உள்ளே
அவங்க காதுகளுக்கு உள்ளே இந்த சத்தம் பலமாய் ஆளுகை செய்கிறது. இரண்டாவது என்ன நடக்கும்? முகம் குப்புறம் அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவே. ஐயோ இயேசுவே, நீ இயேசு மாத்திரம் கிடையாது, நீ பிதாவை போல இருக்கிறீர் என்று சொல்லி முகம் குப்புற சாஸ்தாங்கமா விழுந்தாங்க. விழுந்தது மாத்திரம் அல்ல, அவங்களுக்குள் ஒரு பயம் வந்தது. அந்த பயம்தான் ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து, பிதாவை குறித்து, இயேசுவை குறித்து பயங்கரமான ஒரு தெய்வீக பயம். இப்ப 7 காரியம் அங்கு நடக்கும். எங்கே? ஒலிவ மலையிலே. என் கர்த்தர் என் கன்மலை. அந்த 2 சாமுவேல் 22:2 படி கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி யார் விசுவாசித்து ஆண்டவரே நீரே என் கன்மலையாய் இரும், எல்லாரும் தேவனுக்கு பயந்து இருக்கிறதை போல நான் பயந்திருக்க விரும்பவில்லை. எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறார்கள், நடக்கிறார்கள். ஆனால் நானோ உம்மோடு நடக்க விரும்புகிறேன், உம்மோடு இருக்க விரும்புகிறேன். நீர் எங்கேயோ நானும் அங்கே என்கிறேன். ஒரு முழு தியாக வாழ்க்கை, ஒரு முழு அர்ப்பணிப்பின் ஜீவியம். அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஜீவியம் வந்தாதான் இந்த 7 காரியத்தை உங்களால் அடைய முடியும். அங்கு நல்ல ஒரு ஒளி கிடைக்கும், அங்க நல்ல ஒரு மேகம் கிடைக்கும், அங்க நல்ல ஒரு நிழல் கிடைக்கும், அங்க நல்ல ஒரு பிதாவின் சத்தம் கிடைக்கும். இது எல்லாம் நீங்க வெளியிலே உங்க ரூபங்கள் மாறுவதற்கு கிடைக்க வேண்டிய நாளத்தனையான ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் உங்க உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, பிதாவின் சத்தம் தொனிக்கும். அப்புறம் கர்த்தர் சாஸ்திராகமா உங்க சரீரம் தானாகவே கீழே விழும். அதுக்கப்புறம் உங்க உடம்புக்குள்ள ஒரு தெய்வீக பயம் வந்துடும். இப்ப இந்த 7 வந்ததுக்கு அப்புறம், இந்த 7 காரியம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவின் ஜீவியத்தை பாருங்க, யாக்கோபின் ஜீவியத்தை பாருங்க, யோவானுடைய ஜீவியத்தை பாருங்க. கர்த்தர் இவங்க எல்லாரையும் தேவன் பயங்கரமா அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு அவர் ஆண்டவர் பயங்கரமாய் பயன்படுத்தி இருப்பார். ஏனென்று சொன்னால் இவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனோடு கூட நடந்தவர்கள். அதனாலதான் என் இருதயத்தின் ஆதங்கத்தை இங்க வெளிப்படையா சொல்ற தேவனுக்கு பயந்து நடக்கிற நல்ல விசுவாசிக, நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல சகோதர சகோதரிகள் இருக்கதான் செய்யறாங்க. அவர்களை எந்த விதத்திலும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஒருவரையும் நான் குறைக்க விரும்பவும் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்து நடப்பது என்பது பூமிக்குரிய அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆனா நீங்க தேவனோடு நடக்கிற அனுபவம் என்பதோ அது தேவனை போல மாறுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளுமாய் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணதுனால சரீரம் கரப்பட்டு, சரீரம் கல்யாணத்துல கரப்பட்டதுனால நான் தேவனோடு நடக்க முடியாதுன்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவே. திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிறவர்கள் மூலமா நடக்கிற அற்புத அடையாளங்கள் ஆத்தும ரட்சிப்பை விட, திருமணம் ஆனவர்கள் மூலமாய் நடக்கிற அற்புத அடையாளங்களும் ஏற்படுகிற ரட்சிப்பின் ஊழியமோ உண்டாகிற மனம் திரும்புதல்களும் நிறைய இருக்கிறது. அப்ப திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்தால் பெரிய ரட்சிப்புக்கு இருக்காது என்று நான் சொல்லல. ஆனால் அதை ஒரு காரணமாய் சொல்லிக்கொண்டு ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை விட்டு நாம் பின்வாங்கி விடக்கூடாது.
நமக்கு தேவை ஒன்றே ஒன்று. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக கருதினேன். எல்லாமே எனக்கு நஷ்டம்தான், எனக்கு குப்பைதான். நான் லாபமா நினைக்கிறது ஒன்னே ஒன்றுதான், என் கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள். அப்ப இங்க பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் அந்த இயேசுவோடு கூட நடந்தாங்க. அந்த நடந்ததுனால கர்த்தர் நல்லவே அவர்களை பெரிய ஒரு அருமையான ஒளி சந்திக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒளி உள்ள ஒரு அனுபவம் உங்க ஜீவியத்திலே இருக்கிறதா என்று பாருங்க. ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த ஒளி உள்ள ஒரு அனுபவம் என்பது என்ன? ஓ, இந்த ஒளியுள்ள ஒரு அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவா மேல ஏறும்போது ஏற்கனவே இந்த வெளிச்சம் இருக்கு. ஆனால் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறார்கள். அதுக்கு பேர் தான் ஒளி. இங்கு காணப்படுகிற ஒளி எதை காண்பிக்கிறது? வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிற அனுபவம். அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பது என்பது, ஓ சோத்திரம், எல்லாராலும் முடியாத காரியம். அப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் பார்க்கிற அந்த அனுபவம் நமக்குள் வரணும். அந்த ஜீவிய நமக்குள் வரணும். அந்த நல்ல தயை நமக்கு உண்டாகணும். அதைத்தான் ஆண்டவர் தம்மோடு நடக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிற ஒரு வசனத்தை சங்கீதம் 89 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 89:5. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. இங்கு மறுரூப மலையிலே கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னவர்களுக்கு கிடைத்த ஒளி எதை காண்பிக்கிறது? அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற அனுபவம். ஆமென். சூரியனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறது தெரியும், சந்திரனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறது தெரியும். உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறது தெரியும். ஆனா ஆண்டவருடைய முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருது பாருங்க, அந்த வெளிச்சத்தில் நடக்கிற அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்பாய் நடக்கிறார்கள். அவருடைய கண்ணின் பார்வைக்கு மறைவாய் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜீசஸ் நேம். அதுதான் இந்த தேவனுடைய முகத்தின் வெளிச்சம். இந்த தேவனோடு நடக்கிற, அந்த தேவனோடு இருக்கிற, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அநேகருக்கு கர்த்தர் கொடுத்தருளுவாராக. அந்த பாக்கியத்தை தருவாராக. அதுதாங்க அந்த மறுரூப மலையில் காணப்பட்ட ஒளி. அது அவருடைய முகத்தின் வெளிச்சம். ஏற்கனவே இருக்கிற சூரிய பகல் வெளிச்சத்தை விட, ஏற்கனவே இருக்கிற சந்திரனுடைய வெளிச்சத்தை விட இங்க அவருடைய முகத்தின் வெளிச்சம் ஒன்று பிரகாசிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னால் அவரோடு நடக்கிற அனுபவம். ஓ, கர்த்தர் நல்லவே. அந்த கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னால், ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கு அவர்களுக்கு அருமையான ஒரு ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளிக்கு பின்பு அடுத்தது என்ன கிடைக்கிறது? ஒரு மேகம் வந்து அவர்களை மூடுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு மேகம். கர்த்தர் நல்லவே. இந்த ஒரு மேகம் எதை குறிக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 1:9.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்ப நான் சொல்றேன், இந்த கர்த்தர் என் கன்மலை, அந்த கர்த்தர் என் கன்மலை என்பது கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். அந்த கர்த்தரோடு நடக்கிறவருக்கு கிடைக்கிற இரண்டாவது அனுபவம் என்னன்னா ஒரு மேகம். அந்த மேகம் என்றால் எதை குறிக்கிறது? அந்த மேகம் அவரை மறைவாக எடுத்துக்கொண்டது. இது ஒரு மறைக்கிற மேகம். நல்லா கவனிக்கணும். அங்க ஒளிவ மலைனாக்கா நீங்க ஒரு 500 அடி உயரம் இருக்கும், 1500 மீட்டர் இருக்குல்லாம் நினைக்க கூடாது. நீங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு போனா, எருசலேமுக்கு போனா, யோர்தானுக்கு போனா, எகிப்துக்கு போனா அங்க இருக்க மலைகள்லாம் பார்க்கலாம். ரொம்ப பெரிய 2000 4000 மீட்டர் அப்படிலாம் ரொம்ப கிடையாது, ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான். ஆனா அதே நேரத்துலதான் இந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இயேசு அங்க போயிருக்கிறாங்க. அந்த நாட்களை கீழே இருக்கிற அந்த பக்கத்துல போக்குவரத்துல இருக்கிற தூரத்துல பாக்குறவங்களுக்கு இவங்க நல்லா தெரிவாங்க. ஆனா நடந்தது என்ன? இந்த 3 பேரு கர்த்தரோடு நடக்கிறவர்களா இருந்ததுனால அந்த இடத்துல தேவனுடைய முகத்தின் ஒளியில இவங்க நடக்கிறவர்களா மாறினதுனால மற்ற யாரும் பார்க்க கூடாதபடிக்கு இந்த 3 பேரை அந்த தேவனுடைய மேகம் என்ன செய்தது? மறைவாக எடுத்துக்கொண்டது. அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அந்த மேகத்தினால் மறைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அந்த தேவனால் மறைக்கப்படுகிற ஒரு அனுபவம், தேவனால் மூடப்படுகிற ஒரு அனுபவம். ஓ, தேவனுடைய அந்த மேகத்தினால் சூழப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மேகம் பேதுரு, யாக்கோபு, யோவான மறைத்தது என்று சொல்லுகிறேனே, இந்த மறைக்கிற அனுபவத்தை மோசே தன் ஜீவியத்தின் சாட்சியா சொல்றார் பாருங்க. அவர் அந்த மேகத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திரையாகமம் 24:15 சொல்லுகிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. மேகம் மூடிற்று அப்படின்னாக்கா அந்த கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி, ஓ சொத்திரம், அந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை பெற்று பேதுரு, யாக்கோபு, யோவானை அந்த மேகம் என்ன செய்து விட்டது? யாத்திரையாகும் 24:15 படி அந்த மேகம் அவர்களை அப்படியே மூடிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே அவங்க நடக்கிறாங்க, மறுபக்கத்திலே கர்த்தருடைய மேகத்தினால் அவர்கள் மறைக்கப்படுகிறார்கள், மறுபக்கத்திலே அவர்கள் மூடப்படுகிறார்கள். என்ன ஒரு அனந்த ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆண்டவருக்குள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு யூத கோட்பாட்டை கடைபிடிக்கிறவர்கள். சில நேரத்தில் ரோமர்களுடைய சொத்திரம் கெடுபிடிக்கு பயந்து அதை செய்கிறவர்கள். ஆனா இப்ப ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பாக இவங்க யூத கோட்பாட்டையும் ரோமர்களுடைய கெடுபிடியையும் அது நிமித்தமாக என்னெல்லாம் வணங்கினார்களோ அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு அனுபவம், பாக்கியம் இங்கே கிடைக்கிறது. அதுதான் அந்த ஒளி என்கிற தேவனுடைய முகத்தின் ஒளியில் நடப்பது. அதுதான் அந்த மேகம் என்கிற கர்த்தருடைய மேகத்தினால் மறைக்கப்படுவதோ, கர்த்தருடைய மேகத்தினால் மூடப்படுகிறதுமான அனுபவம். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுக்கு சூத்திரம் கர்த்தர் நல்லவே, உங்களை திருப்திப்படுத்தல அபிஷேகத்தோடு சொல்றேன். இந்த தேவ செய்திய ஜபத்தோடு கேட்கிறது யார்? ஸ்தோத்திரத்தோடு கேட்கிறது யார்? கர்த்தர் என் கன்மலை என்கிற தேவனுடைய வார்த்தையை கவனமா இப்ப கவனிச்சுட்டு இருக்குது யார்? உங்களுக்கு தான் சொல்றேன், என் ஆண்டவர் இதே மேகத்தினால் உங்களை மறைக்க விரும்புகிறார்.
என் ஆண்டவர் இதே மேகத்தினால் உங்களை மூட விரும்புகிறார். கர்த்தர் நல்லவன். நீ மனிதர்களோடு சஞ்சரித்தது போதும். கர்த்தர் நல்லவன். மிருகங்களோடு சஞ்சரித்தது போதும். கர்த்தர் நல்லவன். பொல்லாதவர்களும் கலகக்காரர்களோடும் இருந்தது போதும். மோசே, பேதுரு, யாக்கோபு, யோவான், வாங்க, நான் உங்களை மறைத்துக் கொள்ளுகிறேன், நான் உங்களை மூடிக்கொள்ளுகிறேன். அந்த மேகம் என்பது இந்த 3 பேரை மறைக்கிற அனுபவத்தையும் இந்த 3 பேரை மூடுகிற அனுபவத்தையும் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த தேவனோடு நடக்கிற அனுபவம் உள்ளவர்களுக்கு முதல் 2 அருமையான ஸ்லாக்கியம் கிடைத்து விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 2 ஸ்லாக்கியம் கிடைத்த பின்பு கர்த்தர் இப்ப 3வது அவர்களுக்கு இன்னும் ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. அவர்களுக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு ஸ்லாக்கியம் என்ன? கர்த்தர் நல்லவே. அந்த மத்தேயு 17:5 சொல்லுகிறது, அவர்கள் மேல் ஒரு நிழல் விட்டது. ஒரு நிழல் வந்து கிடைத்தது. நல்ல ஒரு நிழல். இந்த நிழல் என்பது எதை குறிக்கிறது? எபிரெயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரெயர் 9:5. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இப்போ அந்த மறு கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற 3வது ஒரு ஸ்லாக்கியம், நல்ல நிழல் இடப்படுகிற ஒரு அனுபவம். இந்த நிழல் எதை குறிக்கிறது தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோன் மற்றும் தேவ மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள் கூடாரங்களிலே கேருபீன்கள் அங்கு இருப்பார்கள். அந்த கேருபீன்கள் 2 ரெக்கைகளை விரித்து இருக்கும். அந்த ரெக்கைகளுக்கு கீழே ஒரு நிழல் கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்தின் மேலே இந்த கேருபீன்கள் ரெக்கைகளின் நிழல் படிந்திருக்கும். அந்த நிழலுக்கு உள்ளதான் கிருபாசனம் இருந்தது. அப்படியானால் அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த ஒரு நிழல் என்பது அது கிருபாசனத்தை மூடி இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. கிருபாசனத்தை மூடி இருக்கிற அனுபவம். அந்த கிருபாசனத்தை மூடுகிற அனுபவம் என்று சொன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது தேவனோடு நடக்கிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. கிருபாசனத்தண்டையில் கிட்டி சேர வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். கிருபாசனத்தண்டையில் சோத்திரம் வர வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். உலகத்தின் பாரம்பரியத்தில் சிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலையிலும் கண்ணீரிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பயங்கர குழப்பத்திலும் பிரச்சனையிலும் மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? தயையும் மனுஷனுடைய உதவியும் நாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு நடக்கிறவர்கள் சிலர்தான் இருக்கிறார்கள். அந்த சிலரில் நீங்கள் ஒருவராய் இருக்கும்படி உங்களை அழைக்கிறேன். அப்படி தேவனோடு நடக்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கு ஒரு நிழல் ஒன்று கிடைக்கும். அந்த நிழல் என்பது நல்ல கிருபாசனத்தின் நிழல். அல்லேலூயா. அந்த கிருபாசனத்தின் கேருபீன்களின் நிழல் என்பது என்ன? நேரடியா கர்த்தருடைய சாயலின் நிழல் தான். கர்த்தர் வந்து நின்னா அவருடைய நிழல் அப்படி பட்டுச்சுனாக்கா அந்த நிழல் தான் இந்த கிருபாசனத்தை மூடுகிற நிழல். இதைத்தான் நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை தொடணும், ஆண்டவர் தம்முடைய கையை மேல வைக்கணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவரை நான் பார்க்கணும்.
இது எல்லாம் பொதுவான மனிதர்கள் விரும்புகிற காரியங்கள். ஆனா விசேஷமானவர்கள் விரும்புவதோ அந்த கிருபாசனத்தை மூடுகிற நிழலானது. ஆண்டவரே என்னை மூட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய நிழலில் களி கூறுவது. அல்லேலூயா. ஒரு வீடியோ சின்ன படம் ஒன்று பார்த்தேன். படம் என்று சொன்னா ஒரு சின்ன ஒரு 1.5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன வீடியோ. மத்தியானம் பகல் நேரம் சரியா உச்சி வெயில் அடிக்குது. அந்த மத்தியான பகல் உச்சி வெயில்ல ஒரு நடு தார் ரோடு. அந்த தார் ரோட்டின் நடுவுல நிறைய வாகனங்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு. ஒளி சுத்துறோம், ஹாரன் சவுண்ட் வந்துட்டு இருக்குது. ஜனங்க நடந்துட்டு இருக்காங்க. அந்த மத்தியான பயங்கர ஒளி வெயில் நேரத்துல அந்த தார் ரோட்டின் நடுவுல ஒரு மாடு அப்படி அசையாம நிக்குது. அங்கிட்டு திரும்பல, இங்கிட்டு திரும்பல, ரோட்டுக்கு அங்கிட்டும் போக மாட்டேங்குது, இங்கிட்டும் போக மாட்டேங்குது. நடு ரோட்ல அந்த மாடு அப்படி அசையாம நிக்குது. ஒரு காலை கூட எடுத்து அங்க வைக்கல. ஏன்? பகல்ல வெயில் நேரத்துல அது பைபாஸ் மெயின் ரோட்ல இந்த மாடு அப்படி அசையாம ரோட்டுக்கு நடுவில் நிக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம்தான் புரியுது அந்த பரிதாபம். அந்த மாட்டுடைய கண்ணுக்குட்டி ஏதோ ஒரு சோறு அடைஞ்சி அப்படியே படுத்துருச்சு. அந்த கண்ணுக்குட்டி படுத்து இருக்கிறது நடு ரோடு. பயங்கர வெயில், உச்சி வெயில் தாக்குது. அதே மாதிரி வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாடு என்ன பண்ணிச்சு? ரொம்ப அறிவா அந்த கண்ணுக்குட்டி படுத்திருக்கிறதுக்கு இடது பக்கத்துல வந்து அப்படி நினைச்சு பாருங்க, இந்த மாற்றுடைய நிழல் அந்த கண்ணுக்குட்டியை அழகாய் மூடினது. அந்த உச்சி வெயில சுடுற தரையில தன்னுடைய கண்ணுக்குட்டி, தன்னுடைய குட்டி துடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே புள்ள பசியில சுருண்டு விழுந்துருச்சு. ஏற்கனவே தண்ணி இல்லாதனால தவணத்துல கடந்துருச்சு. இப்போ இங்க கீழே விழுந்து கிடக்கு. இதையும் நான் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எந்த லாரி, எந்த பஸ், எந்த வாகனம் வந்து என்ன மோதினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு தன் அசையாம நின்று தன் உடலின் நிழலினால் அந்த கன்றுக்குட்டியை அழகாய் மறைத்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாய் வந்த ஒரு மனுஷன் ஒரு பைக்கை நிப்பாட்டிட்டு வருகிறார். பயப்படாம துணிஞ்சு போய் அப்படியே இந்த கண்ணுக்குட்டி 2 கையில தூக்க முடியாம தூக்குறார். அப்படியே தூக்கி கொண்டு போய் சுதரம் ரோட்டை கடந்து ஒரு ஓரத்துல போடுகிறார். அப்புறம்தான் அந்த மாடு சுதர பின்னாடி நடக்க ஆரம்பிக்குது. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு மாடு தன் கன்றுக்குட்டியின் சரீரத்திலே சூடுபடக்கூடாது, அது இன்னும் தண்ணி தவணத்தினால் செத்துடக்கூடாது என்று சொல்லி அந்த மாடு தன் நிழலை வச்சு அந்த கண்ணுக்குட்டியை மறைத்தது. அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட, வீடியோல பார்த்து நானே பிரமித்தேன். அப்போ ஒரு மாடே தன் கண்ணுக்குட்டிக்கு நிழல் வைத்து மறைக்குதுன்னா, இந்த மறுரூப மலையிலே கர்த்தர் என் கண்மலை என்கிற அந்த அனுபவத்தை பெற்ற அந்த நிழல் என்பதை கிருபாசனத்தின் நிழல், அது தேவனே வந்து நிற்கும் போது அவருடைய நிழல் என்கிற சாயலை குறிக்கிறது. இந்த நிழலும் சாயலும் இந்த கடைசி காலத்துல நம்மை நிரப்ப வேண்டும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ அந்த கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லி தேவனோடு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவே ஒரு ஒளி வந்து கிடைக்கிறது. 2வது அருமையான மேகம் வந்து கிடைக்கிறது. 3வது நல்ல சோத்திரம் கிருபாசனத்தின் நிழல் வந்து கிடைக்கிறது. 4வது என்ன கிடைக்கிறது? அங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
இந்த சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உண்டான சத்தம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சத்தம் உண்டாயிற்று என்கிற வார்த்தை வேதத்துல பல காரியங்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த சத்தம் உண்டாயிற்று, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அப்ப உண்டான ஒரு சத்தம் என்று சொன்னா அது சாதாரண ஒரு சத்தம் அல்ல, உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஒரு சத்தம். உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஒரு சத்தம். அப்போ இந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துதல் என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 10:13. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ இந்த பிதாவினால் உண்டாகிற சத்தம் சரீரத்தை பலப்படுத்தக்கூடியது கிடையாது, அது ஆவியையும் உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய. இதுதான் பேதுரு ஒரு நாள் கர்த்தர் சீமோன் எங்கள் வீட்டின் மேலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்க ஒரு சத்தம் வந்தது. இந்த துப்பட்டி இறங்குகிறதே, எழுந்துரு, அடித்து புசி அப்படின்னாக்கா, இந்த நான் கொடுக்கிற போஜனத்தை நீ புசிச்சாக்கா உனக்கு பசி உண்டாகாது. என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தாக்கா ஊழியமே மகிமையாய் மாறும். அதுதான் இந்த சத்தம். இதே சத்தத்தை குறித்துதான் எலியாவின் அனுபவத்துல பார்க்கலாம். இந்த அருமையான தேவ சத்தம் என்ன செஞ்சது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 19:12. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தர் நல்லவர். அந்த தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? இங்கே என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு திரும்பவும் உண்டாயிற்று. இந்த கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு ஒரு சத்தம் வரும் பாருங்க, அவங்க கொஞ்ச நேரம் சோர்ந்து போக அந்த சத்தம் விடாது. கொஞ்சம் மனமடிவாகிவிட அந்த சத்தம் விடாது. அந்த கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு துரத்துதல், ஒரு நிந்தை ஸ்திரீகள் மூலமா மனிதர்கள் மூலமா வந்தாக்கா அந்த கர்த்தருடைய சத்தம் விடாது. அங்க வந்து ஆண்டவர் கேட்பார், அந்த சத்தம் கேட்கும், எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை? ஏன் மனிதர்கள் உன்னை துரத்துகிற இடத்துல நீ நின்றுட்டு இருக்க? இங்கிருந்து கிளம்பு, நான் உன்னை ஓரே பர்வதத்துக்கு நடக்க பண்ணுகிறேன். நான் உன்னை கர்த்தரவர் யேசபேலின் மரணத்தை காண்பதற்கு நடக்க பண்ணுகிறேன். நான் உன்னை சத்துருக்கள் முறியடிக்கப்படுவதை காண்பிப்பதற்கு நடக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் எலியாவின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த சத்தம் கேட்ட பின்பு எலியா கர்மேல் பர்வதத்திலே தேவனுக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறவனாய் மாறினான். இந்த சத்தம் கேட்ட பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டிலே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியை இறங்க பண்ணுகிற மனுஷனாய் மாறினான். இதுதாங்க அந்த தேவனோடு நடக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கிற தேவ சத்தத்தின் சிலாக்கியம்.
இந்த பிதாவின் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் எலியாவினால் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியுது. பேதுருவினால் வானத்திலிருந்து பரிசுத்தாவியானவரை இறங்க பண்ண முடிகிறது. இதெல்லாம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது? அதுதான் அந்த பிதாவின் கம்பீர சத்தம். இன்னைக்கு ஒரு காலத்துல ஜனங்க சொன்னாங்க, ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் பேசினார். அப்புறம் ஒரு காலத்துல சொன்னாங்க, வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசினார். அப்புறம் ஒரு காலத்துல சொன்னாங்க, கேலண்டர் கேலண்டர் மூலமா கர்த்தர் பேசினார். இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள். ஆனா நான் இங்க உங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பதோ, நீங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் வசனத்தின் மூலமாக கேலண்டர் மூலமாக ஏதோ ஒன்று மூலமா உணர்த்தப்படுகிற அந்த சத்தம் அல்ல. இது நேரடியா பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தம். இந்த பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிற பாக்கியம் வந்துருச்சுனாக்கா, நீங்க வானத்திலிருந்து அக்கினியையும் இறங்க பண்ண முடியும். நீங்க வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரையும் இறங்க பண்ண முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தின் எலியாவும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் பேதுருவும் ஒரே சத்தத்தை கேட்டவர்களாய் ஒரே போல கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்து கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை விட தேவனோடு நடக்கிறவர்கள் அனுபவங்கள் என்ன என்கிற அந்த சூத்திர 4 காரியத்தை கேட்டீர்களே. இந்த நாளத்தனையான கிருபையினால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்புவாராக. அந்த நாளத்தனையான அபிஷேகத்தினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகிப்பாராக. இந்த நாளத்தனையான பாக்கியம் நமக்குள் உண்டாவதாக. ஆம், அந்த ஒளி என்பது தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பது. கர்த்தர் நல்லவை. அந்த மேகம் என்பது தேவனால் மறைக்கப்படுவதையும் மூடப்படுவதையும் காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவை. அந்த நிழல் என்பது கிருபாசனத்தை கிட்டி சேர்ந்த அனுபவத்தின் நிழலாய் இருக்கிறது. அந்த சத்தம் என்பது பிதாவே பேசி சாதாரண மனுஷர்களை அசாதாரணமான மனிதர்களாய் மாற்றுவதுதான் அந்த சத்தம். அதுவரைக்கும் எலியா பயப்படுகிறவனாய் இருந்தான், புலம்புகிறவனாய் இருந்தான். ஆனால் அதற்கு பின்பு பார்த்தால் அவனுடைய ஜீவியம் மகா மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறதாய் மாறுகிறது. பேதுருவின் ஜீவியம் வல்லமைக்கு மேல் வல்லமை அடைகிறதாய் மாறுகிறது. இந்த பாக்கியம், இந்த சிலாக்கியம் நம்முடைய ஜீவியத்தில் வருவதாக இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 4 திவ்ய அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தை மூடுவதாக, இந்த ஜீவியத்துக்குள் நம்மை கொண்டு போவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற பொதுவான வாழ்க்கை அல்ல, தேவனோடு நடக்கிற அனுபவத்தை தாரோ. ஏனென்றால் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி கர்த்தர் என் கண்மலை என்று நான் சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் என் கண்மலை என்று நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என் கண்மலை என்று அறிக்கையிட்டு இருக்கிறேன். அந்த கர்த்தர் என் கண்மலை என்கின்ற ஒரு மனுஷன் அடைந்தால் அவனுக்கு என்ன அனுபவம் என்பதை இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஒளி எங்களை சந்திப்பதாக, அந்த மேகம் எங்களை மறைப்பதாக, மூடுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் அந்த நிழல் எங்களை கிருபாசனையில் நெருங்க பண்ணுவதாக. ஆண்டவரே, அந்த சத்தம் பிதாவின் சத்தத்தை கேட்கிற அந்த நல்ல பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு சதுரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர்
கர்த்தர் என் கன்மலை. ஆண்டவரே, இந்த கர்த்தர் என் கன்மலை என்பது தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாய் இல்லாமல் தேவனோடையே நடக்கிற, அந்த கர்த்தரோடு நடக்கிற, ஆண்டவரே, அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானின் அந்த அனுபவங்கள் உடைய பிள்ளைகளுக்குள் வருவதாக ஆவியானவர் இன்றைக்கு பேசின அந்த ஒளி என்கிற உடைய முகத்தின் ஒளி எங்கள் எல்லார் மேலும் பிரகாசிப்பதாக. அந்த மேகம் என்கிற கர்த்தரால் மறைக்கப்படுகிறதும் கர்த்தரால் மூடப்படுகிறதுமான அனுபவம் எல்லாருக்கும் உண்டாவதாக. அந்த நிழல் என்கிற கிருபாசனத்தண்டில் கிட்டி சேருகிற அந்த கிருபாசனத்தை நெருங்குகிற அந்த ஒரு அனுபவம் உண்டாவதாக. ஒரு சத்தம் என்கிற அந்த பிதாவின் சத்தத்தை கேட்டு ரபௌதி ஹந்தா ரகத்து ரா கடக்கரதி ஆண்டவரே, எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறவர்களாகும். சூத்திரம் பேதுருவை போல கர்த்தர் நல்லவர், வானத்திலிருந்து பரிசுத்தாவியார் இறங்க பண்ணுகிறவர்களாகும். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்ற பெயருக்காக நன்றி. இந்த வார்த்தை, இந்த செய்தியை ஆண்டவரே வாட்ஸ்அப் லிங்க் மூலமா கேட்கிறவர்கள் யாரோ, யூடியூப் மூலமா கேட்கிறவர்கள் யாரோ, இன்றைக்கு இந்த இருட்டோடு ஜபத்தில் கேட்டவர்கள், கவனமாய் கேட்டவர்கள் யாரோ, எல்லாருக்குள்ளோ இந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள் வருவதாக, கர்த்தரோடு நடக்கிற ஸ்லாக்கியங்கள் வருவதாக, கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் வாஞ்சை வருவதாக. அதப்படியே நிறைவேற்றிவிடும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் போகிற, வருகிற, பிரயாசப்படுகிற, வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் கூட சொல்லுவீராக, தேவன் கூட சொல்லுவீராக. நீரே கரம்படித்து நடத்தும். இருளுக்கு பதில் வெளிச்சம் உண்டாகட்டும், குறைவுக்கு பதில் நிறைவு உண்டாகட்டும். அன்று எல்லாமே மகிமைக்கு மேல் மகிமை அடைய உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.